ஒரு பூனைக்குட்டி இருக்கான். அவன் குட்டியாக இருக்கும்போது செம்ம வேகமாக இங்கேயும் அங்கேயும் குடுகுடுன்னு ஓடுவான். அதனால நான் அவனுக்கு அந்த பேர் வச்சேன். டாமி, ஜிப்சி, ஸ்பீடி, மோஜோ, ஜிஞ்சர், வெண்டைக்காய், பெருங்காயம், கேசி, நாய்முகம், ரவுடி, புஷ்கி, புட்டா, புல்லெட். இந்த பேரெல்லாம் என் குடும்பத்துலேயும் என் நண்பர்களோட குடும்பத்துலேயும் இருக்கிற செல்ல பிராணிகளோட பேர். சில பேர் வீட்டை காக்கிறதுக்கும் எலி பிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாயோ இல்லை ஒரு பூனையோ வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பேரோட வீட்டில் அவங்க வீட்டில் வாழற இந்த மிருகம் அவங்க குடும்பத்துலேயும் ஒன்று. மனுஷங்க எப்போ இந்த மாதிரி செல்ல பிராணிகளை வளர்க்க ஆரம்பித்தாங்கன்னு வரலாறு ஆய்வாளர்களால் எக்ஸாக்டாக சொல்ல முடியலனாலும் நாய்களை செல்ல பிராணியாக வளர்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10,000 வருஷமாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்டில் ஒரு மனுஷனை கொன்னா என்ன தண்டனையோ அதே தான் ஒரு நாயை கொன்னாலும். அதே மாதிரி பூனையை குட்டி தெய்வங்களோட சொத்தாக கருதி ஒரு வீடு பத்திட்டு இருந்துச்சுன்னா முதல்ல பூனையை தான் போய் காப்பாற்றுவாங்க. வீட்டில் வளர்க்குற பிராணிங்கிறது வேற, செல்ல பிராணிங்கிறது வேற. மனுஷங்களால பழக்கப்படுத்தி மனுஷங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்யும் போது துணைக்காக, ஆராய்ச்சிக்காக, வேட்டைக்காக, விளையாட்டுக்காக, உணவுக்காக வளர்க்கப்படுற பிராணிகளுக்கு பேர் தான் வீட்டு வளர்ப்பு பிராணிகள். அன்பு காட்டுறதுக்கும் ஒரு தோழமைக்காகவும் அன்பு பெறறதுக்காகவும் மட்டும் வளர்க்கப்படுற பிராணிகள் செல்ல பிராணிகள். இதுலேயே உலக அளவில் ரொம்ப பாப்புலரான செல்ல பிராணிகள் நாயும் பூனையும் தான். வீட்டு வளர்ப்பு பிராணிகள் மேலேயும் நிறைய பேர் அன்பு காட்டுற வழக்கம் இருக்குது. மாடு, ஆடு, கோழின்னு வீட்டில் இருக்கிற இந்த பிராணிகளை எவ்வளோ பேர் கொஞ்சத்தை பார்த்துருக்கோம். 33,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க ஓநாய்களை பழக்கி வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த ஓநாயெல்லாம் பழக்கப்பட்டு அதனால கலப்பினங்கள் உருவாகி காலப்போக்கில் மாறி வந்தது தான் இன்னி வீட்டு நாய் அப்படின்னு அறிஞர்கள் நினைக்கிறாங்க. அணில் குடும்பத்தை சேர்ந்த கினி பிக் கிமு 5000 ஆண்டுலேயே சவுத் அமெரிக்காவில் செல்ல பிராணியாக வளர்த்தாங்க. ஸ்பானிஷ் வணிகர்கள் மூலம் இந்த கினி பிக் யூரோப்புக்கு போய் முதலாம் எலிசபெத் ராணியே செல்ல பிராணியாக வளர்க்குற அளவுக்கு அவ்வளோ பிரபலமாயிடுச்சு. 7ஆம் நூற்றாண்டில் சைனாவில் இருந்த புத்த துறவிகள் குளங்களில் கோல்ட் ஃபிஷ்ஷை வளர்க்க ஆரம்பித்தாங்க. 14ஆம் நூற்றாண்டில் முக்கால்வாசி சீனர்கள் அவங்க வீட்டு கிணத்துலேயே கோல்ட் ஃபிஷ்ஷை வளர்த்து சைனாவில் இன்னி வரைக்கும் வீட்டில் தங்க மீன் வளர்த்தா வளமை வரும் அப்படின்னு பெரிய அளவில் நம்பிக்கையே இருக்குது. ஹாம்ஸ்டர்னு இன்னொரு அணில், ஜெர்பில்னு ஒரு பாலைவன எலி, இது ரெண்டும் முதல்ல ஆராய்ச்சிக்காக தான் வளர்த்தாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வீட்டில் செல்ல பிராணிகளாகவே வளர்க்குறாங்க. என்னது எலியா? ஆமாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். செல்ல பிராணிகள் மாதிரியே கிளி, புறா, லவ் பேர்ட்ஸ், மைனாலாம் செல்ல பறவைகளாக 10,000 வருஷங்களாக வளர்த்துட்டு வர்றாங்க. தமிழ் இலக்கியத்தில் நதிய இடத்துல காதலர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுக்கு அவங்களோட செல்ல புறாக்களை தூது விடுறதை பற்றி பார்க்க முடியும். கிளிகளுக்கு செவித்திறன் அதிகம், நம்ம பேசுறதை கவனித்து அது திருப்பி சொல்லும் அப்படின்னு நமக்கு தெரியும். மைனாவும் இதே மாதிரி பேசும் அப்படின்னு டி. ராஜநாராயணன் எழுதின ஒரு சிறுகதையை படிக்கும்போது தான் எனக்கே தெரிய வந்தது. நிறைய பேர் கூண்டுகளில் தான் பறவைகளை வளர்ப்பாங்க. ஆனால் சில பேர் அவங்க வளர்க்குற பறவையோட சுபாவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வீட்லேயே சுதந்திரமாக பறக்க விடுவாங்க. இன்னி காலத்தில் ஒவ்வொரு ரூமில் ஃபேன் சுற்றுறப்போ இந்த மாதிரி பறவைகளை சுதந்திரமாக வெளியே விடுறது கஷ்டம். ஒரு செல்ல பிராணி அதுவாகவே அதோட இணையை தேர்ந்தெடுத்தா அதோட இயற்கையான குணம் அடுத்து வர சந்ததி கிட்ட தொடரும். ஆனால் இந்த செல்ல பிராணியை வளர்க்குறவரே இதுக்கு ஒரு இணையை தேர்ந்தெடுக்கிற வழக்கமும் இருக்குது. இதனால இந்த பிராணியோட வகை மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும். இல்லை பல காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்து சில குறிப்பிட்ட குணங்கள் மட்டும் இருக்கிற கலப்பினங்கள் உருவாகும். இந்த மாதிரி கலப்பின வகையில் உருவாக்கப்படுற பிராணிகளையும் அதே பரம்பரை வகையில் வர பிராணிகளையும் வளர்க்குறது ஒரு அந்தஸ்து சம்மந்தப்பட்ட விஷயமா ரொம்ப காலமாக நடந்துட்டு வருது. அதனால இந்த மாதிரி பிராணிகளோட மதிப்பு ரொம்ப அதிகம். இன்னி காலகட்டத்தில் இங்கிலாந்தில் கிட்டத்தட்ட 2,40,00,000 பேர் செல்ல பிராணிகளை வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் 7,80,00,000 நாய்கள், 8,80,00,000 பூனைகள் வளர்க்கப்படுது. இந்தியாவில் கடந்த 10 வருஷத்துலேயே 30 லட்சம் இருந்த நாயோட எண்ணிக்கை இப்போ 1 கோடியை தொடுது. இந்த நம்பர் ஏறிக்கிட்டே போகிறதுனால மார்க்கெட்டில் செல்ல பிராணிகளுக்கு தயாரிக்கப்படுற உணவு உற்பத்தி, அவங்களுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாமும் வளர்ந்துக்கிட்டே வருது. செல்ல பிராணிகளுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் திட்டங்கள்லாம் இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது. அவங்கள வளர்க்க ஆசைப்பட்டா அதுக்கு முதல்ல உள்ளாட்சி அமைப்பு கிட்டேருந்து லைசன்ஸ் கட்டாயம் வாங்கணும், தெரியுமா? செல்ல பிராணிகளை வளர்க்கும் போது அந்த ஜீவனோட சந்தோஷத்துக்கு, உணவுக்கு, பாதுகாப்புக்குன்னு எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு. இந்த பிராணிகள் நமக்கும் பதிலுக்கு ஒரு அழகான பந்தத்தை தருது இல்லை? கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தால் கூட நம்ம வீட்டு நாய் என்னமோ 10 வருஷம் வீட்டை விட்டு போயிட்டு இப்போ தான் திரும்பி வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தோட வாலாட்டிட்டு நம்ம மேலே குதிச்சு நக்கி ரகலை பண்ணிடும். நாய் இருந்தால் தினம் அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போனோம். நாயோட வாக்கிங் போகிறது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தானே. புதுசாக ஒரு மனிதரை நம்ம சந்திக்கும் போது நம்மளை அறியாமலேயே நாம் அவங்களோட வலது கண்ணை பார்த்து அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு எடை போடுற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. இதே மாதிரி நாய்களும் மனிதர்களை பார்த்தா மட்டும் அவங்களோட வலது கண்ணை பார்த்து அவங்களோட மனநிலையை எடை போடுற பழக்கம் இருக்குது. அழகா இல்லை? பூனை என்ன செய்யும் தெரியுமா?
ஒரு குடும்பத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு விதவிதமாக குரல் கொடுத்து பார்க்கும். எந்த குரலுக்கு நம்ம பதில் கொடுக்குறோம், எந்த குரலுக்கு நாம சாப்பாடு தரோம், எந்த குரலுக்கு கொஞ்சம் அப்படின்னு அழகாக ரெக்கார்ட் செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அந்தந்த குரலை மட்டுமே தான் தரும். எல்லா ஜீவன்களுக்கும் சில சமயம் நோய் வரும். செல்ல பிராணிகளுக்கும் இந்த நிலைமை வரும். இதை தவிர்க்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு ஒழுங்கான கவனத்தை கொடுக்கலன்னா இவங்களுக்கு வர நோய்க்கு நாமளே காரணமாக இருக்கும். நம்மளை நம்பி வர ஜீவன்களை பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு தானே. ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு ரேபீஸ், மஞ்சக்காமால், ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி நோய்களை தவிர்க்கிறதுக்கு தடுப்பூசி போடணும். அடிக்கடி அவங்களை குளிப்பாட்டணும். அவங்களோட உடம்புலையோ இல்லை தோல்லையோ இல்லை முடியிலையோ பிரச்சனை வந்தால் அவங்க ஆரோக்கியத்துக்கு ஏதோ கேடு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நாம் சாப்பிட்ற சாப்பாடையே அவங்களுக்கும் போடுற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. சாக்லேட், காஃபி, பழம், வெங்காயம், பூண்டு, மசாலாவெல்லாம் போட்ட உணவை நாய்கள்னாலையும் சரி பூனைகள்னாலையும் சரி ஒழுங்காக செரிக்க முடியாது. இதனால அவங்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு, சிறுநீரக பிரச்சனை எல்லாம் வருது. நாம் அன்பு காட்டவும் அன்பு பெறறதுக்கும் இந்த ஜீவன்களை வளர்க்குறோம். இவங்களில் ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு தனி பர்சனாலிட்டி இருக்கும். இவங்களோட வாழறவங்களுக்கு இந்த செல்ல பிராணிகள் என்னென்ன சேட்டை செய்யும் நல்லா தெரியும். என் பொண்ணு புல்லட் இருக்கான். அவனுக்கு காலங்காத்தில் 4 மணிக்கு பசி எடுக்கும். நான் எனக்கு முழிப்பு வர வரைக்கும் எழுந்துக்கவே மாட்டேன். அது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் என்னை 3:30 மணிலேருந்தே எழுப்ப ஆரம்பிப்பான். முதல்ல சாஃப்டாக ஒரு சவுண்டு போட்டுவிட்டு கால் கிட்ட வந்து உட்காருவான். அப்புறம் கை, அப்புறம் தொப்பை, அப்புறம் நேராக மூஞ்சிக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நக்குவான், அப்புறம் தட்டுவான். அப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா கையாமுயான்னு கத்துவான். இதுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா பக்கத்தில் தண்ணி குடிக்க ஒரு சொம்பு வச்சுருப்பேன், அதை தட்டி விட்டுருவான். உங்கள் வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள் இந்த மாதிரி என்னென்ன வேலை செய்யும்?